11 கரணத்துடைய பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் சொல்றேன்னா 4 நட்சத்திரம் திதி யோகம் கரணம் நான் முதல்ல குறிப்பிட்டிருப்பேன் இந்த கிளாஸ்ல. இப்ப இதுல வந்து கரணம் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த கரணநாதனையே நம்ம வந்து வழிபட செய்யணும், கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஒரு கரணத்துக்கும் ஒரு கரணநாதன் இருக்காரு, வழிபட வேண்டிய தெய்வம் இருக்கு, சரிங்களா, விலங்கு இருக்கு. சோ இதை வந்து நம்ம வந்து சொல்லணும் வரவங்களுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பவகரணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து பவகரணத்துல பொருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய குணநலன்கள் பலன்களை நம்ம இந்த கரணத்தை வச்சு நம்ம சொல்லணும். இவங்க வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, சுகவாசியா இருப்பாங்க, அரசர்களிடத்தில் வெகுமதி பெறுவார்கள். அரசர்கள்னா இப்ப வந்து மந்திரி, முதலமைச்சர், பிரதமர் நம்ம சொல்லணும். ஜோதிட சாஸ்திரத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், மிகுந்த அறிவாளியா இருப்பாங்க, நல்ல அழகா இருப்பாங்க, மிருதுவான தலைமுடியை உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த பவகரணத்துல பிறந்தவங்க. அடுத்தது அவங்க வழிபட வேண்டிய அதிபதி யாருன்னு பார்க்க போனீங்கன்னா செவ்வாய். இவங்க வந்து அந்த செவ்வாயை வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்க எந்த காரியம்னாலும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் வந்து அவங்க ஜாதகத்துல எங்க இருக்கோ இவர் தான் கர்மநாதன். இவர் வந்து அந்த தப்பான 6ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் மறைஞ்சிட்டாரும் நல்ல பலன்களும் கொடுக்க மாட்டாரு. இவர் நல்ல இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு நல்ல பலன் கொடுப்பாரு. தீய கிரகங்களால் சனியால ராகுவால பார்க்கப்பட்டாருன்னா அந்த கர்மநாதன் ரொம்ப வீக் ஆயிடுவார். அப்ப இந்த கர்மநாதனை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா, இப்ப இந்த சிங்கத்தை வந்து நம்ம ஒரு போட்டோவோ எடுத்து நம்ம வச்சுக்கலாம், ஒரு பாக்கெட்ல வச்சுக்கலாம், மோதிரம் போட்டுக்கலாம், அப்புறம் வந்து டாலர் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சிங்கம் போட்டோவை வந்து உங்க ஆபீஸ்ல நீங்க வச்சுக்கலாம், சரிங்களா. நீங்க என்ன மாசத்துக்கு ஒரு நாள் ஜூல போயிட்டு சிங்கத்தை பார்த்துட்டு வாங்க, உங்க ஏரியால ஜூ இருந்ததுன்னா. வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்க்க போனீங்கன்னா லட்சுமி நரசிம்மர். அந்த பவகரணத்துக்கு உரிய தெய்வம் யாருன்னு பார்க்க போனீங்கன்னா லட்சுமி நரசிம்மர். அப்ப நீங்க உங்க பூஜையர்ல, உங்க வீட்டு பூஜையர்ல லட்சுமி நரசிம்மரை வச்சு வழிபாடு பண்ண சொல்லுங்க. லட்சுமி நரசிம்மரை காலையில் ஏற்றோடனே லட்சுமி நரசிம்மரை பார்க்க சொல்லுங்க போட்டோ வச்சு. கண்டிப்பா அந்த கர்ணநாதன் அவங்களுக்கு வந்து வேலை செய்யும். இதுக்கு தசாபுத்திகளே மீறி எந்த தோஷமான நட்சத்திர பாதசாரம் இருந்தாலும் கர்ணநாதன் நல்லா நம்ம வழிபாடு பண்ணனா கண்டிப்பா கை மேல் பலன் கிடைக்கும். என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். லட்சுமி நரசிம்மர் பிரபலமான கோயில் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் லட்சுமி நரசிம்மர். அடுத்தது இந்த விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற பரிக்கல். அடுத்தது இங்க நம்ம அரக்கோணம் மாவட்டத்துல இருக்கிற ஸ்டோலிங்கர். அடுத்தது அகோபிலம், அதாவது ஆந்திரால இருக்கிறது அகோலர் மந்தாகிரின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கிறது அகோபிலம். அங்கதான் வந்து நரசிம்ம அவதாரம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிங்கக்குடி வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறது. சோ நீங்க இந்த ஏரியால இருக்கிற கோயில போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்க ஏரியால லட்சுமி நரசிம்மர் கோயில் இருந்தாலும் நீங்க போயிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவருடைய உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கை மேல பலன் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வம் லட்சுமி நரசிம்மர். அந்த பவகரணத்துக்கு உரியவரா இருந்தாரு. அதனால நீங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க பவகரணத்துல பிறந்தவங்க, சரிங்களா. பாலவ கரணத்துல பிறந்தவங்களுடைய பலன்களும் அதிபதியும் நம்ம பார்க்கணும். இப்ப பாலவ கரணத்துல பிறந்தவங்க பலன்களை நான் சொல்லிடுறேன். அதாவது பாலவத்துடைய விலங்கு வந்து புலி. அவங்க வந்து மிகுதியான இன்ப நுகர்வுகளை அனுபவிப்பார்கள், பெரும் பணக்காரங்கள், அழகாக இருப்பாங்க, வெகு சாதாரணமான தொழில்களை செய்வாங்க, நித்தமும் கொடையளிப்பார்கள், தான தர்மம் உள்ளவர்கள், பெண்ணாசை மிகுந்தவர், மேலான பண்புணங்களை உடையவர், உறவினர்கள் மீது அதிக நேசம் வைத்திருப்பார்கள். இந்த பாலவ கரணத்துல பிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த கரணத்துடைய அதிபதி, பாலவ கரணத்துடைய அதிபதி ராகு பகவான். சோ ராகு வந்து இவங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதை வச்சுதான் நம்ம பலன்கள் சொல்லணும். அதே மாதிரி வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி தான் இந்த பாலவ கரணத்தை பிறந்தவங்களுடைய தெய்வம். அப்ப இவங்க என்ன பண்ணணும், புலி உருவம் பதிச்ச டாலர் போடணும், புலி நகம் வச்சுக்கலாம், புலி பல்லு வச்சுக்கலாம் டாலரா. அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து இந்த தெய்வம் வந்து பார்க்க போனீங்கன்னா ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணணும். இவங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்குரிய வழிபாடு நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா. அதை வந்து நீங்க வந்து கரெக்டா சொல்லணும். இந்த பாலவ கரணத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லணும். இந்த சிம்பிள் வந்து புலி போட்டோ வச்சு டெய்லியும் பார்க்கலாம். புலியோட உருவம் எங்க ஒரு சிலையாவும் வச்சிருக்கலாம். இன்னும் நல்லா வசதியானவங்களை என்ன சொல்லலாம், புலி பாடம் அந்த காலத்துல ஜமீன்தார்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாடம் வச்சு கூட டெய்லி நம்ம வந்து பார்க்கலாம். அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும், சரிங்களா. இப்ப கௌரவ கரணம், 3வது கௌரவ கரணம். கௌரவ கரணத்துல பிறந்தவங்களுடைய பலன்கள். இவங்க வந்து இவங்களுடைய வாகனம் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, அது விலங்கு என்னன்னு பார்க்க போனீங்கன்னா பன்றி வந்து பன்றியோடைய போட்டோ வச்சுக்கலாம், பன்றியோடைய ரிங் மோதிரமா போட்டுக்கலாம், டாலரா போட்டுக்கலாம், சரிங்களா. இது மாதிரி பன்றியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கௌரவ கரணத்துக்காரங்க யூஸ் பண்ண சொல்லணும்.
அதாவது இவங்களுடைய பொதுவான பலன்கள் பார்க்க போனீங்கன்னா மன்னர்களின் மனதிற்கு இனிமையானவர்கள், வாழ்வியல் ஒழுக்கங்களை தவறாது கடைபிடிப்பவர்கள், தாய் தந்தை மேல் அன்பு உள்ளவர்கள், நிலபுலன்கள் அதிகம் சேர்த்துக் கொள்வான், யானை குதிரைகளை அதிகம் வைத்திருப்பான் அப்படின்றது கௌரவ கரத்துல பிறந்தவங்களோட பலன். சோ அப்ப வந்து ரொம்ப நல்ல பலன், நல்ல கரணம் தான் கௌரவம். அதனுடைய அதிபதி வந்து யாருன்னு பார்க்க போனீங்கன்னா சனி பகவான் வரார். அப்ப இவங்க சனி பகவான் வந்து சனி பகவானை தான் நீங்க வழிபாடு பண்ணணும். சனி பகவானுக்கு உரிய இதை வந்து நீங்க வந்து செய்யணும். சரிங்களா? அடுத்தது நீங்க வந்து இந்த சனியுடைய அதி தேவதை யாருன்னு பார்க்க போனீங்கன்னா அதாவது திருநள்ளார். திருநள்ளார் சனி பகவான் போயிட்டு அது சனி பகவானி வழிபாடு பண்ணலாம். இந்த நம்ம மதுரை மாவட்டத்துல இருக்கிறவங்க குச்சனூர் போய் வழிபாடு பண்ணலாம் சனி பகவான. குச்சனூர் போயிட்டு சனி பகவான வழிபாடு பண்ணலாம். அது மெயினான இன்னொரு தேவதையை பார்க்க போனீங்கன்னா பூமராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கிறார். இவரை வந்து கண்டிப்பா நீங்க வருடத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ போய் வழிபாடு பண்ண சொல்லுங்க. உங்க ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு கரண அதிபதி, அதுக்குரிய பலனை கொடுப்பார். அப்ப நம்ம வந்து அவரை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா சனி பகவான சனிக்கிழமை விரதம் இருக்கணும், சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை இந்த சம்பந்தப்பட்ட தெய்வங்களை போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். கௌரவ கட்டணவங்க பன்றி கறி குறிப்பா சாப்பிடக்கூடாது. சரிங்களா? பன்றி கறி சாப்பிடக்கூடாது. அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். அருமையான பலன்களை கர்மநாதன் செய்வான். குறிச்சிங்க நான் மாணவர்களே, இதை குறிச்சிட்டு கரெக்டா எழுதி வச்சுக்கங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரசை கரணத்துடைய பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். கரசை கரணத்தோட விலங்கு வந்து யானை. ஓகேங்களா? இப்ப கரசை குணத்துல பலந்தவங்க குணநலன்களை பார்ப்போம். இவங்க வந்து நல்ல குணங்களை பெற்றிருப்பாங்க, அரசர்களால் அதிக ஆதாயம் பெறுவார்கள், தன் விரோதிகளை தோற்கடித்து துன்புற வைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள், மேகத்தை போன்ற கொடையாளி, நல்ல வள்ளல் குணம் உள்ளவங்கன்னு சொல்லியிருக்கு, தன் விரோதிகளை தோற்கடிப்பாங்க, அப்ப எதிரிகளை வெல்லுவார்கள். அரசர்களால் நான் எப்படி சொன்ன மாதிரி இப்ப வந்து அரசன்றவன் மந்திரி, எம்எல்ஏ, மினிஸ்டர், அந்த மாதிரி சிஎம் அந்த மாதிரி தான் வருவாங்க. சோ அதனால அரசர்களால் அதிக ஆதாயம் பெறுவார்கள். இவங்களோட இந்த யானை இந்த கரசையோட அதிபதி யாருன்னு பார்க்க போனீங்கன்னா சந்திர பகவான். சோ அப்ப வந்து நீங்க வந்து திங்கக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க. திங்கக்கிழமை நீங்க வந்து விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. விநாயகருடைய உருவம் வச்ச யானையுடைய உருவம் வச்ச டாலர் போடலாம், மோதிரம் போடலாம். அதாவது நீங்க வந்து யானையுடைய போட்டோவை வச்சு நீங்க வந்து வழிபாடு பண்ணலாம். உங்களோட லோகோவுல யானையை வந்து வைக்க சொல்லுங்க. அவங்களோட லோகோ ஏதாவது வியாபார நிறுவனம் இருந்ததுன்னா யானையை வந்து வச்சு அவங்க வந்து தொழில் பிசினஸ் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். கரணநாதன் வலு பெறுவான். சந்திரன் நீசம் பெற்றிருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரங்கள் செஞ்ச விருச்சிக ராசிக்காரங்க கரசை கரணத்துல பிறந்திருந்தாங்கன்னா இந்த பலன்களை செய்ய சொல்லுங்க. இந்த விநாயகரை வழிபட சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல வெற்றி இருக்கும் அவங்க லைஃப்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரணநாதன் உடனடியான பலன்களை வந்து கொடுப்பான். அதுல ரொம்ப அற்புதமான ஒரு கரணம் கரசை கரணம். இப்ப வணிசை கரணம் பலன்களை வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது வணிசை கரணத்துல பிறந்தவங்களுடைய விலங்கு வந்து காளை. ஓகேங்களா? அதிபதி வந்து சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காளை, பசு. பசு மாடுன்னா நம்ம கோமாதா கூட வைக்கலாம், காமதேனுவை கூட நம்ம வழிபாடு பண்ணலாம். காமதேனு. சரிங்களா? இந்த பசு காளை கோயில் வந்து திருமழப்பாடி நந்தீஸ்வரர். திருமழப்பாடி நந்தீஸ்வரர் இவரை போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. மணிசை கரணத்தை பிறந்தவங்க. அடுத்தது காமநாத் கோயில கூட நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணலாம். காமதேனுவை கூட நீங்க விரும்பலாம். சொன்ன மாதிரி காலை உருவம் பதித்த டாலர் போட்டுக்கலாம், மோதிரம் போட்டுக்கலாம். அந்த காலை உருவத்தை நீங்க வந்து உங்களுடைய ஆபீஸ்ல மாட்டலாம். அது அதிபதி வந்து சூரியன். சூரியன் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி. சோ அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கலாம், மாட்டுக்கறி சாப்பிடவே கூடாது. இந்த வரிசை காலத்துல பிறந்தவங்கள இதெல்லாம் நீங்க வந்து சொல்லணும். சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்ப அவங்களுடைய பொது பலனை நம்ம சொல்லிடலாம். வரிசை கரணத்துல பிறந்தவங்க கடுமையான சுபாவம் உள்ளவர்கள், தன்னை வந்தடைந்தவர்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார்கள், கரும்பை போல் இனிய மொழிகளை பேசுவார்கள், பெண் பித்தன், சமூக ஒழுக்கங்களுக்கு மாறான சிந்தனை உள்ளவர்கள், ஏதாவது குறைபாடு வாழ்விலோ உடம்பிலோ உண்டு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். சரிங்களா? இதுதான் இந்த வணிசை கர்ணத்துடைய பலன்கள்.
இந்த கோயிலுக்கும் நீங்க வந்து வழிபாடு பண்ண சொல்லுங்க. திருமலப்பாடி காளையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்குது சிவன் கோயில், அது காமதேனு, இதெல்லாம் வந்து வழிபாடு பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த வணிசேகரணத்துல பிறந்தவங்களுக்கு. இப்ப பத்திரை கரணத்துக்கான பலன்கள். பத்திரை கரணத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, அவருடைய அதிபதி யாருன்னு நான் சொல்றேன், எழுதிங்க மாணவர்களே. அதிபதி வந்து கேது. பத்திரை கரணத்துல பிறந்தவங்களோட அதிபதி கேது. அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன். சரிங்களா? திருச்செந்தூர் முருகன் வந்து அவங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையா போய் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கரணநாதன் பகுத்துடுவார். சரிங்களா? இப்ப அவங்களுடைய பொது பலன்கள் சொல்லிடுறேன். இவங்க வந்து பத்திரை குணத்துல பிறந்தவங்க பாவ செயல்கள் செய்வார்கள், கொடியவன், ஒழுங்குமுறை தவறியவன், கேடு கட்ட இழிந்த ஆன்மகன் அப்படின்னு நான் சொல்லல, போட்டுட்டு புக்ல. அதனால எனக்கு எடுத்தவங்க அந்த சொல்லுறதுக்காக நான் சொல்றேன். விரக்தி உள்ளவன், செயல்திறன் இல்லாதவன், ஆனால் வலிமை மிகுந்தவன், ஆளுக்கு ஏற்றார்படி பேச தெரிந்தவன். சோ இதுதான் இந்த பத்திரை கரணத்துடைய பலன்கள். சோ இந்த மாதிரி இருப்பாங்க. நீங்க வந்து அதை சொல்ல வேணாம். எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசுங்க. ஜோதிடத்துல அதுல ஒரு சூட்சமம் இருக்கு. சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு ஃபீஸ் வராது. கரணத்துடைய பலன்களை இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப அதனுடைய அதிபதி வந்து சனி பகவான் தான். இப்ப சனி பகவான் வந்து கௌரவ கரணத்துக்கும் வருவார். ஏற்கனவே இந்த வீடியோட நீங்க பாத்துருப்பீங்க. அவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து திருநள்ளாறு சனி பகவான். இவங்க வந்து இந்த சகுனி கரணத்துல பிறந்தவங்க 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்ப இவங்களுடைய குணநலன்களை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அதாவது மிக்க கௌரவம் உடையவன், கருப்பு நிறத்தவன். பெரும்பாலும் கருப்பு சகுனி கரணத்துல வெள்ளையா பிறந்தவங்களையும் நான் பார்த்திருக்கேன். இருந்தாலும் அந்த நிறம் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் எனக்கு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். திறன்களுக்கு ஏற்ற மாதிரி சூரியன் நல்லா இருக்கும், சந்திரன் நல்லா இருக்கும். சோ அதனால இது வந்து பொது பலன் தான். இதுல மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது பெரும் பணக்காரர்களா இருப்பாங்க, தானிய சம்பத்துகள் கொண்டவர்களா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க, படிப்பாளி, நல்ல படிப்புல இருப்பாங்க, மக்கள் பலம் உடையவர்களா இருப்பாங்க, அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் இருக்கும். தந்திர புத்தி உள்ளவர்கள், அதாவது எப்படி அவங்களை புத்தி செஞ்சு எப்படி யோசிச்சா எப்படி வேலை நடக்கும்ன்றத அவங்க தந்திர புத்தி. நம்ம சகுனியை பாத்தீங்கன்னா சகுனி கர்மத்துல பிறந்தவர் தான். அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து இதுல ரொம்ப மேட்ச் ஆகும். அது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுங்க. இதை வந்து எழுதி வச்சுங்க. எழுதி வைக்கும் போது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது கண்டிப்பா அந்த கரணத்துக்குன்னு ஒரு பலன்களை சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். மோஸ்ட்லி இது யாரும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் இதை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கரணம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இப்ப தைதுலம் கரணத்துல பிறந்தவங்களுடைய பலன்களை வந்து நம்ம சொல்லலாம். இப்ப அவங்களுடைய அதிபதி யாருன்னு பார்க்க போறீங்கன்னா சுக்கிரன். தைதுலத்து கரணத்துடைய அதிபதி சுக்கிர பகவான். சரிங்களா? வழிபட வேண்டிய தெய்வம் வந்து ஜேஷ்டா தேவி. பெருநகர் வந்தவாசியில் இந்த கோயில் இருக்கு. அங்க போயிட்டு வர சொல்லுங்க. அதனுடைய விலங்கு வந்து பாத்தீங்கன்னா கழுதை. கழுதை போட்டோ வச்சாலே பொதுவா யோகம் தான். இருந்தாலும் கழுதை பொம்மையோ கழுதை போட்டோவோ வச்சிருக்கலாம். ஆபீஸ் நிறுவனத்திலேயோ இல்ல வீட்லயோ வச்சு பார்க்கலாம். அடுத்தது இவங்களுடைய பொதுவான குணநலன்கள். அதாவது தைதுலம்னாலே கழுதை தான். வேந்தர்களிடத்தில் வேலை பார்ப்பான், பணக்காரன், தர்ம நெறியிலிருந்து பிறந்து நடப்பான், முரடன், சுகவாசி, சொல் பேச்சு கேட்க மாட்டான், சுறுசுறுப்பாக இருப்பான், சுறுசுறுப்பானவன் அப்படின்றது தைதுலத்துடைய பலன்கள். இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க கூட நீங்க வந்து பழகிருந்தாலோ இல்ல அந்த கரணம் உள்ளவங்க உங்க வீட்டுல யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ 9வது சதுஷ்பாத கரணத்துடைய பலன்களை வந்து நம்ம பார்க்க மாணவர்களே. சதுஷ்பாத கரணத்துல பிறந்தவங்களுடைய விலங்கு வந்து நாய். சரிங்களா? அவருடைய அதிபதி வந்து குரு பகவான். இந்த சதுஷ்பாதத்துடைய அதிபதி குரு பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பைரவர். கஷேத்திரபாலபுரம்னு கும்பகோணம் பக்கத்துல ஒரு கோயில். குத்தாலம், என்ன சொல்ல போனீங்கன்னா குத்தாலம் கிட்ட. குற்றாலம் கிடையாது, குத்தாலம். கும்பகோணத்துல குத்தாலம் ஒரு ஊர் இருக்கு. பக்கத்துல தான் இந்த கஷேத்திரபாலபுரம் 2 கிலோமீட்டர்ல இருக்குது. நீங்க போயிட்டு அந்த பைரவரை வந்து வழிபாடு பண்ணுங்க. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு குருவோடைய உகந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பைரவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கரணநாதன் வேலை செய்வார். இப்ப குரு வந்து இந்த சதுஷ்பாதத்துல பிறந்தவங்களுக்கு குரு வந்து 8லயோ 6லயோ மறைஞ்சிருந்ததுன்னா நல்ல பலன்களையும் கொடுக்க மாட்டாரு. அவருடைய வாழ்க்கையில தசாயிலையும் சரி புத்திலையும் சரி. சோ அப்ப அந்த கரணநாதனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப அந்த நாய் வளர்க்கலாம் வீட்டுல. இவங்கெல்லாம் சதுஷ்பாதத்துல பிறந்தவங்கலாம் வீட்டுல நாய் வளர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நாய் டாலர் வச்சுக்கலாம். இல்ல நாய் வளர்க்குறது எனக்கு பிடிக்காதுன்னா போட்டோவை வச்சுக்கலாம். போட்டோ வச்சுட்டு அதை வந்து இருக்கலாம். அடுத்தது இவங்களுடைய குணநலன்கள். பொய் சொல்வதில் வல்லவர்கள், முன்பு பேசிய வார்த்தையை மாற்றி பேசுவார்கள், விலைமகளிர் மீது அதிக ஆசை உள்ளவர்கள், இழிஞ்சவன், ஆத்திரக்காரன், தீயவன்,
தத்துவ சாஸ்திரங்களை கற்பதில் அதிக ஆர்வம் உள்ளவன் அப்படின்றது இதனுடைய பலன்கள், பொது பலன்கள். இது அவங்களுடைய கேரக்டர் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குரு கொஞ்சம் நல்லா வலுப்பட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. லக்னத்திலேயோ 5லயோ 9லயோ இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. சோ அதனால அதான் சொல்றேன், நம்ம இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இந்த கரணம். சோ இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது, அந்த கரணநாதனை ஆக்டிவேட் பண்றதுக்கு. பொது பலன்கள் மாறும், ஒரு சிலவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்காது, இன்னொரு நல்லவங்களாகவும் இருப்பாங்க. சோ அதனால பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே பலன் சொல்லும் போது இதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இப்ப நாகவ கரணத்துடைய பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். இப்ப நாகவ கரணத்துடைய விலங்கு பாம்பு வரும். அதிபதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வருவார். சரிங்களா? அடுத்தது இவங்களுடைய பொது பலன்கள் வந்து நீங்க தெரிஞ்சீங்க. இவங்க வந்து நோய் துன்பத்திற்கு ஆளாவார்கள், சின்னத்தனமான புத்தி உள்ளவர்கள், ஆத்திரக்காரர்கள், மிகுந்த சூடு சொரணை உள்ளவர்கள், பெண் பித்தன், தெளிவற்ற புத்தி உள்ளவன், சிறந்த உணவுகளை உண்பதில் ஆர்வம் உள்ளவன் அப்படின்றது இது பொது பலனு. இவங்க என்ன தெய்வத்தை வழிபட வேண்டியது இவங்க கரணத்துக்குன்னு பார்க்க போனீங்கன்னா நாகப்பட்டினம் நாகராஜா கோவில். இந்த கோயில்ல போயிட்டு நாகத்தை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிக சிறப்பான பலன்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி அதிபதி வந்து ராகு. ரொம்ப ஜாதகத்துல இந்த கரணநாதனா ராகு பகவான் வர. அப்ப அந்த ராகு பகவானை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லணும். அப்ப ராகு பகவானை ஆக்டிவேட் பண்ண ராகு வந்து எப்படி இருக்குதோ, எந்த அளவுக்கு மோசமா இருக்குதோ, 2லயோ 8லயோ லக்னத்தையோ இருந்தா கெடுபலன் செய்வார். அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஜாதகத்துல கரணநாதன் வந்து பலம் பெறுவார். அடுத்தது இதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வரவங்களுக்கு நீங்க வந்து சொல்லுங்க. சரிங்களா? இப்ப 11வது வந்து கிம்ஸ்துக்கணம் பலன்கள் நண்பர்களே. கிம்ஸ்துக்கணம் கரணத்துல பிறந்தவங்களுடைய குணநலன்கள், அதிபதி, வழிபட வேண்டிய தெய்வம், இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது கிம்ஸ்துக்கணம் வந்து அதனுடைய விலங்கு வந்து மிருகம் வந்து புழு. சரிங்களா? அடுத்தது அதிபதி வந்து புத பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கத்துல இருக்க தன்வந்திரி பகவான், வைத்தீஸ்வரன் கோயில்களும் நீங்க வந்து போயிட்டு வரலாம், வழிபாடு பண்ணலாம். அடுத்தது இவங்களுடைய பொது நலன்கள், பொது பலன்கள் பார்க்க போனீங்கன்னா இவங்க வந்து சண்டை மூட்டுபவர்களா இருப்பாங்க, பெரும் காமாந்தக்காரர்களா இருப்பாங்க, தாய் தந்தையிடம் அன்பு உள்ளவங்களா இருப்பாங்க, விலைமகளிடத்தில் விருப்பம் கொள்வார்கள், உலகியல் வாழ்க்கையில் நடைமுறைகளை அறிந்தவர்கள், யோக சாஸ்திர பயிற்சிகளையும் உடையவர்கள், மேன்மையான குணங்களை உள்ளவர்கள் அப்படின்றது இது பொது பலன் நம்ம சொல்லணும். இந்த கிம்ஸ்துக்கணம் கரணத்துல பிறந்தவங்களுடைய பலன்கள் இதுதான். சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வழிபாடு பண்ண சொல்லுங்க. புதனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். புதன்கிழமை எதுவும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த இதை வந்து நீங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கிம்ஸ்துக்கணம் கரணத்துல பிறந்தவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இதோடைய 12 கரணத்துடைய இது முடிஞ்சு போச்சு. அடுத்து யோகத்தை பத்தி நான் சொல்றேன்.